வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, என்ன இஷ்யூ அதுன்னெலாம். அதுக்கு முன்னாடி நீட்டில் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா பண்ணியிருப்பீங்க. முடிஞ்சளவுக்கு இங்கேயே ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே. நம்ம இப்போது என்ன பேச ஸ்டார்ட் பண்ணமோ அதை பேசுவோம். ஆக்சுவலி நேற்று ஈவினிங் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. சரி, நான் யாரோ கூப்பிட்றாங்க, தெரிஞ்சவங்க யாரோ கூப்பிட்றாங்கன்ட்டு எடுத்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அதில் போடுறேன் பாருங்கள். என் பிரதர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் தான் ப்ரோ எம்ஐடி பர்சியூ பண்ண போகிறோம். எஸ்டேட்டே தான் ரீச் ஆனால் கன்சல்டன்ட் அவ்வளோ கைட் பண்ணல ப்ரோ. அங்கே அக்காமடேஷன் ஸ்ட்ரக்சரில் வேறு மாதிரி சொல்லிவிட்டு இப்போது வேறு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. இது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எல்லாருமே நான் தப்பு சொல்ல. பிகாஸ் என்னை கூட்டிகிட்டு போனவங்களும் நல்லா பண்ணாங்க. நல்லான்னா அக்காமடேஷன், ஃபுட்டு, சாப்பாடு அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, ஓகே ஏஜென்ட் ஃபீஸ் இவ்வளோ வாங்கியிருக்கலாம், ஆனால் இவ்வளோ வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லிட்டேன். எவ்வளோன்னே சொல்லிட்டேன். சரி, எதுக்கு அதை சும்மா சொல்லிட்டு அது நல்லா இருக்காது, தப்பு. அவங்க பண்ணுற ஒர்க்கு சரி, நமக்கு அங்கே சேர்ந்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதான் நான் சொல்கிறேன். நான் எல்லா ஏஜென்ட்டையும் தப்பு சொல்ல. சில பேர் இருக்காங்க, தெரியல, அது ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க. இங்கே ஒன்று சொல்கிறாங்க, அங்கே ஒன்று பண்ணுறாங்க. இங்கே ஒன்று சொல்கிறாங்க, அங்கே ஒரு கோர்ஸ்லேயே வேறு கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணி விடுறாங்க. இந்த பையன் எம்ஐடி கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கல்ல, அந்த பையன் எம்ஐடி கிடையாது. வேறு ஏதோ கோர்ஸ் போட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் மாற்றி தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அது என்ன எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். கன்சல்டன்ட்லாம் விசாரிங்க, எப்படி உங்களுக்கு ஓகேவா என்ன ஏதுன்ட்டு. சாரி. ஓகே, இந்த டைம் இப்போது இன்றைக்கி May 8. இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 5 அட்மிஷன் போட்டேன். 5 அட்மிஷன் போட்டவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே ஒன்று கிடையாதுல்லவா, இங்கே ஒன்று பண்ணிவிட்டு அங்கே ஒன்று கிடையாதுல்லவா அப்படின்னு தான் பயப்படுறாங்க. பிகாஸ் அவங்க நிறையா பார்த்துட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அதுங்காட்டி என் சைட்லேருந்து வந்தீங்கன்னா எதுவும் கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் நாங்கள் அடிபட்டோங்க, நாங்கள் நிறைய அடிபட்டோம். அதுங்காட்டி வரவங்களுக்கும் அது நீங்கள் என் ஸ்டூடெண்ட்டோ இல்லையோ, என்கிட்ட சேரீங்களோ இல்லையோ, இது வரைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணவங்க, ஃபோன் பண்ணவங்கலாம் நான் கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஒரு கேரில் சொல்கிறேன். அது மட்டும் பார்த்து இருந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு குட்டி வீடியோ, அதை டக்குன்னு சொல்லணுன்னு தோணுச்சு. நேற்றுலேருந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை சொல்லாமா வேணாமான்ட்டும் தெரியல. பிகாஸ் நல்லா பண்ணுற ஏஜென்ட்டுக்கும் தப்பாக போயிடும் அல்லவா. சில அவங்க ப்ராஃபிட் வேணும் தான், எல்லா இதுலேயும் ப்ராஃபிட் வேணும் தான். பட் சரி, அவங்க எதுவும் தப்பு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நான் தெளிவாக சொன்னேன். எல்லா ஏஜென்ட்டையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் இருக்காங்க, அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னும் எனக்கு தெரியல. ஓகே, அவங்க ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு அங்கே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டை கொடுத்தா ஏன் இது பண்ண போகிறாங்க, அது என்னன்னு தெரியலிங்க. உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். பார்த்து விசாரிச்சுட்டு சரிங்க. உங்களுக்கு எதனா என்கொயரிஸாக இருந்தால் நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அது கூப்பிடுங்க. பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஜார்ஜியா சம்மந்தப்பட்டது என்ன பிடிச்சிருந்தோ அப்படியே லைக் போட்டு விடுங்க, வியூஸும் போகட்டும். அவ்வளோதான் நம்ம இது. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். பாய்.